வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் நேற்று அவருடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணியிருந்தாரு. நாமினேஷனில் அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டிடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய சொத்து மதிப்பு, அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு அப்படின்றத அவங்க வந்து நாமினேஷன் பேப்பரில் கொடுக்கணும், அந்த வேட்புமனுவில் கொடுக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் அஃபிஷியலாகவே வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க. ஸோ அப்படி வெளியிடும் போது தான் நமக்கு கிடைத்த இந்த தகவல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈடி வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இப்போ பொலிட்டீஷியன்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விஜயுடைய நாமினேஷன் பற்றி மட்டும் நம்ம பேச போகிறோம். அதாவது அவர் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். சில பேர் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் கோல்டு மட்டும் வாங்கியிருப்பாங்க. விஜயை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னொரு ரகம்னு நினைக்கிறேன். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேஜராக அவர் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வச்சுருக்காரு, அவருடைய சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? விஜய் வந்து எப்படியாவே பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வந்து அவர் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாலிகிராமத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 213 கோடியே 36,15,943 ரூபா வந்து அவருடைய சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீவ், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி. நாட் மெனி சேனல்ஸ் டூ திஸ். ஒரு பொலிட்டீஷியனோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது யாரும் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் இட்ஸ் கிரேட் டு பி டூயிங் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இரண்டாவது வந்து நீங்கள் எடுத்திருக்கிறது வந்து விஜய் ஆஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் டுடே, அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். இது வரைக்கும் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனில் ஆன் பேப்பர் 625 கோடி டோட்டல் வர்த்துக்கள் ஐ திங்க் ஆனஸ்ட்லி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ஆல் கிரெடிட். மூன்றாவது வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி இது வி ஹேட் கான் த்ரூ திஸ். நம்மளோட பார்க்க போகும்பொழுது பெரும்பாலுமே இவர் வந்து எஃப்டி தான் இவருடைய மெயின், அப்பார்ட் ஃப்ரம் லேண்ட் அண்ட் ஹோல்டிங்ஸ், ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ். இதில் இட் டெமான்ஸ்ட்ரேட் ரொம்ப கிளியராக ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் ஆகுதுன்னா இவர் வந்து பெரும்பாலும் ரொம்ப சேஃப் பிளேயராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். அதாவது ரிஸ்கே நமக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்கிறவங்க தான் பொதுவாக எஃப்டிஸில் வந்து இவ்வளோ பணத்தை போட்டு வைப்பாங்க. நார்மலாக ஸ்டீவ், ஒரு எஃப்டி டெபாசிட் வந்து நம்ம இந்த லேடர் ஆஃப் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் முதலீடுகளில். லேடர் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது அண்ட் த ரூல் ஆஃப் த தம்ப் என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது யங்கர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய முதலீடுகளில் அதிகமாக போடணும். ஆஸ் யூ கெட் ஓல்டர், டெட் ப்ராடக்ட்ஸ், அதாவது எஃப்டி மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸெட்ரா, அந்த மாதிரி ஸ்டேபிள் இன்கம் வர மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி ரஃப் ரூல். ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி அந்த எல்டர்லி சீனியர் லிவிங் போலவே இவர் முதலீடு செஞ்சுருக்காரு. எஃப்டிஸில் தான் பெரிய அளவு. நீங்கள் 52 வயசு தான் சார் ஆகுது. தட்ஸ் டூ யங். ஐ திங்க் 52 நீங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டிய, ஸ்டில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய வயசு. பட் ஐ திங்க் அவருக்கு வந்து மேபி பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி நாட் அட்வைஸ்ட் டு இன்வெஸ்ட் இன் டு ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். மூணாவது அவரோட ஃபண்டமெண்டல் நேச்சரை சரி வரப்போனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சினிமாவில் நினைக்கிறோம். ஹியூஜ் அந்த தொகை வரும்போது அதை சேஃப்கார்ட் பண்ணி எஃப்டியாகவே லெட் இட் ரிமைன் இன் கேஷ், லிக்விடாகவே இருக்கட்டும். எப்போ வேணால் எஃப்டி பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை கேஷாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதும் தவறு கிடையாது. பட் இது ரெண்டுமே வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் கிடையாது. இப்போ நார்மலாக 213 கோடி நீங்கள் எஃப்டியில் இல்லை சேவிங்ஸ் பேங்க்கில் வைக்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் சைஸபுளாக இருக்கும். நீங்கள் மினிமம் 7-8% நீங்கள் பார்த்தாலுமே இட்ஸ் ஹியூஜ் ஃபார் அ நார்மல் மேன். இப்போ என்னை மாதிரி ஒரு ஆள், உங்களை மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லும்போது கீப்பிங் மணி இன் சேவிங்ஸ் பேங்க் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப, இது வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த மணி தான். திஸ் இஸ் only one portion. ஆமா, நீங்க அடிஷனலா பாத்தீங்க அப்படினா HDFC ல வந்து 43 lakhs இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா 5 crore கிட்ட வந்து ஆக்சிஸ் வங்கில வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் HDFC ல பாத்தீங்கன்னா 77,22,449 இருக்கு. ஸ்டேட் பேங்க்லயும் அதே மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இது ஐ திங்க் இதுல வந்து ஸோ த சைஸபிள் குவாண்டம் வந்து எஃப்டிஸில் இருக்கும்போது ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய தொகையில் ஒரு 300 crores வந்து நீங்கள் வந்து எஃப்டியில் வைக்கும்போது அட் 6 or 7% அது வந்து சைஸபிள் ஏர்னிங்ஸ் per year வரும். இன்ஃபேக்ட் உங்களோட லைஃப் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டில் வாழ்கிறதுக்கான தொகையை அந்த இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துடும். சார், எனக்கு இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக வந்து 1 or 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஆமாம். இவர் வந்து இருக்க எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சிருக்க மாதிரி தெரியுது. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் நிறைய வந்து அவர் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? ஐ திங்க் அது வந்து ஹோம் பேங்க் நிறைய பேருக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும் ஸ்டீவ். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது ஐ வாஸ் இன் கல்கட்டா. அங்கே வந்து ஓப்பன் பண்ணக்கூடியது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்டாக இருக்கும்.
ஏன்னா நான் ஓப்பன் பண்ண கம்பெனி அந்த அக்கௌண்ட் அல்ல, இன்ஃபேக்ட் ஆந்திரா பேங்க் கூட அந்த அக்கௌண்ட் வந்து 25 வருஷமாக இன்னும் நான் வச்சுட்டு இருக்கிறேன். அது பேர்லாம் மாறி மார்ஃப் ஆகி யூனியன் பேங்க்கோட மார்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணி. பட் தேர் இஸ் ஸ்டில் சம் மணி இன் தட். நம்ம வந்து எதுக்கு வைக்கிறோன்னா அது ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ. ஸோ இவர் வந்து ஐஓபி சாலிகிராமம் மேபி அவருடைய ஆக்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்துருக்கக்கூடிய அந்த பேங்க்காக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா திறந்து வச்ச பேங்க் அக்கௌண்ட், ஐ டோன்ட் நோ. பட் அதனால சென்டிமெண்டல் வேல்யூ ஐஓபி அப்படியே தொடர்ச்சியாக அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அவர் வச்சிருக்காரு. எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே அது மாதிரி தான். மேபி அவருடைய ஃபர்ஸ்ட் சேலரி அவர் வந்து அந்த அக்கௌண்ட்ல தான் ரிசீவ் பண்ணி நினைக்கிறேன். மேபி ஏன்னா அவர் சாலிகிராமத்தில் தானே இருந்தார், ஸோ அதனால அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ சென்டிமெண்டல் ரீசனாக இருக்கு. அண்ட் அதில் வந்திருக்கிற மேபி ஹிஸ் கெரியர் ஆல்சோ இஸ் டன் வெரி வெல். ஒரு 30 இயர்ஸில் வந்து ஐ திங்க் இதுதான் எக்ஸப்ஷனலி வெல் இல்லையா. ஸோ இது அந்த தி ரிலேஷன்ஷிப் பேங்க் அப்படி வச்சிருக்கு. அதே போல் மற்ற வங்கிகளுமே, அது ஐசிஐசியாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், நியூ ஜென்ரேஷன் பேங்க்ஸாக இருக்கட்டும். ஆனால் ஸ்டேட் பேங்கோட அவருக்கு என்ன கோவம் தெரில. ஸ்டேட் பேங்க்ல தான் வந்து 16,205 ரூபா வச்சிருக்காரு. ஐசிஐசிஐ அப்புறம் ஹெச்டிஎஃப்சி எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியல. இல்லை அது ஒவ்வொரு தடவை ஐ திங்க் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக ஒரு அக்கௌண்ட் திறந்துருப்பாரு. அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி மேபி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். இப்போது இவருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்குறதுனா இதில் நிறைய இந்த ஏர்னிங்ஸ் வந்து நாட் நெசசரிலி ஒன்லி ஃபிலிம். ஏன்னா அவருக்கு வந்து ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ் இருக்குது. அதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு இல்லையா. அந்த ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ் குட் பி ரெண்டல். ஏன்னா ஒரே நேரத்தில் 10 வீட்டில் ஒன்றுக்கெல்லாம் தங்க முடியாது. ஐ திங்க் none of us can stay in 10 home. இட் குட் பி ரெண்டல் இன்கம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஈ குட் ஹவ் மேட்ச்ட் அ பேங்க் அக்கௌண்ட். ஸோ தட் நமக்கு ட்ராக்கிங் வந்து தட்ஸ் ஆல்சோ அ பாசிபிலிட்டி. அது உறுதியாக இப்படி தான் இருந்திருக்கும்னு நான் சொல்லல ஸ்டீவ், பட் அது டெஃபினட்டாக ஒரு பாசிபிலிட்டி. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 crore கிட்ட வச்சிருக்காரு. ஆக்சிஸ்லையும் பார்த்தீங்கன்னா 40 crore கிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 20 crore கிட்ட இருக்கு. அது மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சாஸ்திரி நகர் கிளையில் அங்கே வந்து 15 crore இருக்கு. நீங்கள் கோவம் பண்ணுறீங்க, பட் இங்கே ஆமாம் 15 crore இருக்கு. ஸோ திஸ் ஹியூஜ் ஐ திங்க். பட் ஹி இஸ் மோர் அ வெரி சேஃப் பிளேயர். இந்த பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறதுல ஐ திங்க் ரொம்ப சேஃப். எனக்கு ரிஸ்க்கே வேண்டாம், இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல, சினிமாவில் இருக்கிற ரிஸ்க்கே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எஃப்டியில் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு நாட் அ ரிஸ்க் டேக்கர். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து தன்னுடைய அப்பா, அம்மா, மனைவி, 2 பிள்ளைகள் எல்லாத்துக்குமே கடன் கொடுத்துருக்கிறாரு. குடும்பமே விஜய்க்கு கடனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய காட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். உண்மையாகவே விஜய் கடன் கொடுத்துருக்காரா? இந்த காலம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா இதில் வந்து நிறுவனம், கம்பெனி, பொறுப்பு கழகம் முதலியவை உட்பட யாதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட கடன் அல்லது முன்பணம் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெறத்தக்க தொகை மற்றும் ஏனைய தொகைகள் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. சுனில் ராஜ்ன்றவருக்கு வந்து 1,50,00,000 கொடுத்துருக்காரு. என் ஆனந்த், புசி ஆனந்துக்கு வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. வி ரவிச்சந்திரன் அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஏஎல்பி அண்டானியஸ் பிரிட்டோ அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காரு. கரெக்ட். அப்புறம் வந்து கோகிலம்மாள் கல்வி அறக்கட்டளைன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட்டு ஜெயநகர் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், அது அவருடைய நிறுவனம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சந்திரசேகர் அவருடைய தந்தைக்கு வந்து 3 கோடி ரூபாய்கிட்ட கொடுத்துருக்காரு. அவருடைய அம்மா சோபா சேகருக்கு வந்து 8,71,000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்புறம் சங்கீதா விஜய் அவங்களுடைய மனைவிக்கு வந்து 12 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,429 ரூபா கொடுத்துருக்காரு. அவருடைய மகளுக்கு திவ்யா சாசா அவங்களுக்கு வந்து 4,60,000 ரூபா கொடுத்துருக்காரு. ஆமாம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வந்து கடன் கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை ஸ்டீவ், இது வந்து இன் 2 ways. இது வந்து அந்த ஹெட்டிங் இது கிளாசிஃபைட் அண்டர் ஹெட்டிங் லோன்ஸ்ன்றது ஒரு டெஃபினேஷன் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முன்பணமாக கூட இருக்கலாம், இல்லை இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வெஞ்சர்ஸுக்கு இவர் வந்து இனிஷியல் ஃபண்டிங்காக கொடுத்துருக்க கூட இருக்கலாம். பட் இதில் முக்கியமாக என்னென்னா இது திருப்பி பெறப்படக்கூடிய ஒரு தொகை அப்படின்றது தான் அந்த ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ இட் கேன் பி அ பிரின்சிபல் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஏதோ ஒரு இதுவாக இருக்கலாம். சில ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இவர் வந்து இன்வெஸ்டராக கூட இருந்திருக்கலாம். இப்போ பையன் ஹிஸ் சன் ஜேசன் பேரில் இருக்கக்கூடியது அது வந்து ஒரு வெஞ்சராக கூட இருக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் வெஞ்சருக்கு ஒரு லோன் இனிஷியல் ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு டெஃபினேஷன் ஆஃப் லோன் வந்து கொடுத்துருக்கக்கூடிய. பட் யூஸ்வலாக வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிஃப்டாக தானே சார் கொடுப்பாங்க? ஆமாம், கிஃப்டாக கொடுக்கறது ஒரு புறம். பட் ஐ திங்க் இது வந்து மோர் கிளியர் அக்கௌண்டிங்காக ஐ திங்க் ஸ்டார்டிங் ஆஃப் ஃபேமிலியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பணமே அப்படின்ற ஒரு லாஜிக்கில் நான் தரேன். பட் லெட் இட் பி அக்கௌண்டட் ஃபார்ன்றது ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இல்லை. ஆமாம். தங்க நகைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு சார். ஆமாம். மனைவி பேரில் வெள்ளி பொருட்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு.
ஸோ தங்கம் வெள்ளி இது ரெண்டுலையுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு ஐ பார்க்குறேன். திங்க் திஸ் இஸ் அ டிபிக்கல் இந்தியன் சேஃப் இன்வெஸ்டர் மைண்ட் செட் ஸ்டீவ். என்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்தியாவில் வந்து அப்படி தானே, அவங்க சொல்கிறது என்னென்னா பொண்ணுலேயும் மண்ணிலையும் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா நஷ்டம் பெறாது. அப்படி தான் வி ஆர் brought up in that fashion. ஸோ எஃப்டியில் வைக்கிறது ரொம்ப சேஃப். அது பேங்க்கில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது தங்கம் விலை ஏறிட்டு தான் இருக்கிறது, எஸ்பெஷலி இப்போ இந்த வார் சினாரி இந்த வாலட்டிலிட்டினால. அண்ட் திஸ் இஸ் த நார்மல் திங். வேறு எதுலேயுமே ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டராக எனக்கு தெரிஞ்சு இதில் கிடையாது. ஏன்னா இப்போ வெள்ளி பொருட்கள் அவர்கிட்ட இருக்கிறது வந்து 15 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் இருக்குதுன்றாங்க. அப்புறம் தங்கம் பார்த்தீங்கன்னா 883 கிராம் இருக்குது. அதோடைய சந்தை மதிப்புன்றது 1,20,00,000. மனைவி பேரில் பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து 2 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு அப்படின்றது 25,000 இருக்கும் அப்படின்றாங்க. ஐ திங்க் மனைவியை விட அவர்கிட்ட தான் அதிகமான வெள்ளி பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தங்கம் வந்து 3,132 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய சந்தை மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 4,7,16,000 அப்படின்றது பார்க்க முடியுது. தங்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3,132 கிராம் தங்கம் அவங்க மனைவிட்ட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதோடைய சந்தை மதிப்புன்னு நம்ம பார்க்கும்போது 4,7,16,000 அப்படின்றது இருக்குது. அப்புறம் வைரமும் பார்த்தீங்கன்னா 134 கேரட் வைரம் இருக்குது. அதோடைய சந்தை மதிப்புன்னு பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் வருகிறது. ஸோ இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் எல்லாத்துலேயும் டைமண்ட் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். ஹோல்டிங் ஆமாம். பட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, டோட்டலி சேஃப் இன்வெஸ்டராக தான் எனக்கு தெரியுது. ரிஸ்க் டேக்கிங் எதுவுமே இதில் நமக்கு பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு தெரியல. இதில் கோல்டு சில்வர் ட்ரெடிஷ்னல், எஃப்டிஸ் ஈவன் மோர் ட்ரெடிஷ்னல். இது ரெண்டுமே தான் வச்சுருக்குமே தவிர அவர் பண்ணியிருக்கக்கூடிய ரோல்ஸுக்கு அடிப்படையில் அவர் டைவர்சிஃபை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி அசையும் சொத்து மட்டும் பார்த்தீங்கன்னா 404 கோடி ரூபா. கரெக்ட். அந்த வெரி ஹியூஜ். லெட் இட் பி. அது டிக்ளேரபிள் தானே. ஃபிக்ஸ்டு டெபாசிட் கோல்டு அண்ட் சில்வர் அவ்வளோதான். விச் அது வந்து இன்வெஸ்டராக ஒரு டைவர்சிஃபிகேஷனே பண்ணாமல் we are holding it. So which means absolute 100% safety அவுட்லுக் இருக்கக்கூடிய. நான் முன்னாடி கேட்டேன்ல, இப்போ அவர் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவ் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு இன்வெஸ்டர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர் வச்சிருக்காரு பணம் அப்படின்னா அவங்க வந்து இந்த அஃபிடேவிட்லேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுமா? டெஃபினட்டாக. இது வந்து இந்த சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே வாழ்ந்துடும். அவுட்லுக்கே மாறிடும் ஸ்டீவ், அவுட்லுக்கே மாறிடும். பட் ஐ திங்க் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய நோக்கம். ஐ திங்க் பீப்புள் ஷுட் ஹேவ் மோர் டைவர்சிட்டி. இன்சூரன்ஸ் இருக்கணும். ஐ எம் ஷுர் அது வந்து இன்னும் டிக்ளேராக வி ஹவ் நாட் சீன் இட் ஹியர், பட் இன்சூரன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். எக்ஸ்போஜர் டு ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ். எப்படி இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் அவரை விட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அக்சஸ் தான். ஓகே, நம்ம ரீச் அவுட் பண்ணுற அந்த அக்சஸ் தான் நமக்கு சேலஞ்சு. இட் இஸ் நாட் 1 கோடி இல்லை 50 லட்சம் வச்சுருக்கவங்களே 10 பேர் 20 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஆக்சுவலாக 404 கோடி ரூபா வச்சுருக்காரு. இவருக்கு ஆக்சுவலாக தேவை ஃபண்ட், நாட் அ ஃபண்ட் மேனேஜர். இவருக்கு வந்து ஃபேமிலி ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இவருக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அண்ட் இட் இஸ் நாட் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி ஒரு ஆடிட்டர் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே. ஃபேமிலி ஆஃபீஸ் கான்செப்டில் தான் இந்த மாதிரி சொத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசையா சொத்துக்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அசையும் சொத்துக்கள், அது 404 கோடி வந்தது. இப்போ அசையா சொத்துக்கள் நம்ம பார்க்கும்போது அதில் வந்து நிறைய நிலங்கள் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வாங்கியிருக்கிறாரு. ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சார். இப்போ வேளாண்மை நிலம் அப்படின்னு பார்க்கும்போது வில்பட்டி கிராமம் கொடைக்கானல்ல வாங்கியிருக்கிறாரு. மோஸ்ட்லி இதில் வந்து ரியல் எஸ்டேட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து இருக்கு. வேளாண்மை அல்லாத பிற நிலம் பார்க்கும்போது போரூரில், சாலிகிராமத்தில், அதே மாதிரி நீலாங்கரையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. அதனுடைய மொத்த பரப்பளவு ஐ திங்க் இது வந்து இன்க்ளூடிங் அவருடைய வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேர்த்து அந்த 9600 சதுர அடி அப்படின்றது அவருடைய நீலாங்கரை வீடு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். அதே மாதிரி நிலம் எந்தெந்த வருடத்தில் வாங்கினாரு, அதனுடைய சந்தை மதிப்பு அப்போ எவ்வளவா இருந்தது, இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ், தோராயமான நடப்பு சந்தை மதிப்பு, அப்புறம் வணிக கட்டிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் பில்டிங் பாடி கிராமத்தில் இருக்குது அப்படின்றாரு, அப்புறம் டி நகரில் இருக்குன்றாரு, அப்புறம் சோழிங்கநல்லூரில் இருக்குன்றாரு, கொப்பூர் கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது சொன்னோம், அவர் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது மாதிரி சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், எக்ஸ்ட்ரீம்லி சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காரு.
அது இல்லாமல் தங்கம், சில்வர், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமண்ட், இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராவது கிஃப்டாக கொடுத்ததா இருக்கலாம், எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு 404 கோடி ரூபா வருது அப்படின்றது பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட்லையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர், எந்த பக்கமும் போகல. ரிஸ்க் டேக்கிங் எதுவும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து அகெயின் அந்த நீங்கள் கேட்ட அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் தான் இது. ஏன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட் ஈல்டிங், அது வந்து நமக்கு ரெண்டல் ஈல்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். இது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், அதை அப்புறம் மாற்றிக்கலாம். உங்கள் சொந்தமாக வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தங்குறதுக்கான பாசிபிள். பட் தீஸ் ஆர் ஆல் ஈல்டிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் அல்லது கான்ஸ்டன்ட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு இமீடியட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய பொருள் அல்லாமல் தீஸ் ஆர் ஆல் லாங் டேர்ம் ஈல்டர்ஸ், காம்பவுண்டிங் ஈல்டர்ஸ் இல்லையா. ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சு அது ரெண்டல் இன்கம் நமக்கு தொடர்ச்சியாக வருது. ஐ திங்க் ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப், அதுதான் அவர் பார்க்குறாரு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கமாக இருக்கட்டும், இல்லை நான் சேனலைஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து எனக்கு ஸ்டேபிளான ஒரு தொடர்ச்சியான நீண்டகால அடிப்படையில் ஒரு இன்கம். இன்னொன்று கவனிச்சிங்களா சார், எங்கேயுமே வந்து அவருடைய இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கேயுமே இல்லை. பூர்வீக சொத்து 1-2 இல்லை, எல்லாமே வந்து அவர் வாங்கினதாக தான் இருக்கிறது. ஸோ எங்கேயுமே வந்து அவங்க அப்பாவுடைய சொத்தை அவர் வந்து இன்ஹெரிட் பண்ண மாதிரி எங்கேயும் டிக்ளேர் பண்ணல, காமிக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குடியிருப்பு கட்டிடங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து குடியிருப்பு கட்டிடங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது நீலாங்கரையில் இருக்குது, அப்புறம் சாலிகிராமம், அப்புறம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் இருக்குது. ஸோ குடியிருப்பு கட்டிடங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மயிலாப்பூரில் கிராமம் ஆர்எஸ் அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், திங்க் இப்போ 10க்கு மேலே இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோடைய பரப்பளவு, மொத்த அளவு எவ்வளவு சதுரடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது எங்கெல்லாம் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே நல்ல பிரபலமான பில்டிங் கட்டுறாங்களோ அங்கெல்லாம் விஜய் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அது வந்து அவருடைய அஃபிடவிட்டை படிக்கும்போது உண்மைதான் போல். அவர் வந்து பெரிய பில்டர்ஸ் யாராவது இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டை வந்து புக் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான் போல் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் கவனிக்க முடியுது. ஃபைனலாக சார், ஒரு இன்வெஸ்டராக வந்து விஜயுடைய நாமினேஷன் பேப்பரை நம்ம படிக்கும்போது, அவருடைய இன்வெஸ்ட் மெத்தடை நம்ம பார்க்கும்போது, வாட் இஸ் யுவர் டேக் சார்? எக்ஸ்ட்ரீம்லி அல்ட்ரா கன்சர்வேட்டிவ், லாங் டேர்ம் கன்சிஸ்டன்ட் இன்கம் வர வேண்டும் என்ற நோக்கம். அண்ட் நமக்கு வந்து ரிஸ்கே வேண்டாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் இவர் மணியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபண்ட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி, அதுக்குள்ள ரீசன்ஸ் அவருக்கு இருக்கலாம். ஹி மே ஹேவ் இஸ் ஓன் ரீசன்ஸ் ஃபார் இட். பட் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸாக இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் நோக்கத்துலேருந்து இது பார்க்கும்பொழுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்துலேருந்து பார்க்கும்போது டைவர்சிட்டியே இல்லாத ஒரு முதலீடு அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த வால்யூம் வச்சு நீங்கள் எஃப்டியில் மட்டுமே பண்ணி நீங்கள் உட்காந்துருக்கிறது பாசிபிள், ஃபைன். பட் ஒரு டைவர்சிஃபிகேஷனே இல்லாத ஒரு இன்வெஸ்டராக தான் நான் இது பார்க்குறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, டைம் இல்லை, டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இல்லை யார்கிட்டாவது நம்ம வந்து சஜஷன் கேட்டுட்டு இருக்கணும், இல்லை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து ஹார்ட் அண்ட் மணி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். நம்ம பேசாமல் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்க விஷயத்துலேயே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். பட் இதில் என்ன சேலஞ்சுனா, அஃப்கோர்ஸ் அக்சஸ் இஸ் another thing. எத்தனை பேர் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதையும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவருக்கு நேரம் இருந்திருக்காது சார். எனிவே அவர் போய் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண போகிறது இல்லை. யாராவது சம்படி வில் பி தேர், ஆடிட்டராக யாராவது இருப்பாங்க. கரெக்ட். அவங்க கூட கைட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தாங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் அது பல மடங்கு ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க தானே? சொல்லியிருக்கலாம். பட் அது சொல்லியிருக்காங்களா இல்லைன்றது எனக்கு தெரியாது. ஆர் இவரோட மைண்ட் செட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் வந்து அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து சேஃப்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை, டைவர்சிஃபிகேஷனாக வேண்டாம். ஐதர் இன்டு ரியல் எஸ்டேட், கோல்டு ஆர் சில்வர், ஆர் ஐ வில் கீப் இட் அஸ் எஃப்டிஸ். லிக்விடாகவே இருக்கணும். எனக்கு தேவையான நேரத்தில் நான் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய அக்சஸ் வந்து எனக்கு வேண்டும். மார்க்கெட் ரிஸ்க்கே எனக்கு எடுக்க வேண்டாம், கமாடிட்டிஸ் வேண்டாம், ஸ்டாக்ஸ் வேண்டாம் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டே வேண்டாம் இன்ஃபேக்ட். ஸோ யாரையும் நம்பி இல்லை, நான் சம்பாதிச்ச பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது எனக்கு போதுமானதுக்கும் மேலே. இன்ஃபேக்ட் தலைமுறைகள் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலேருந்து வந்துடும் ஒன்றும் செய்யாமல். ஏன்னா இந்த வால்யூம்ஸ் ஆர் சோ ஹை. அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஹி ஹஸ் ஸ்ட்ரகிள்ட், ஹி ஹஸ் ஒர்க் ஹார்ட், கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்காரு, இத்தனை வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் பீன் ஃபேத்ஃபுல் டு டிக்ளேர் இட் ஓப்பன்லி. ஐ திங்க் அது வந்து ரொம்ப. நானே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நம்ம சமயம் செய்திகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏன்னா நான் நிறையா பேர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஹியூஜ் வால்யூமில் வந்து சேலரி ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்.
அவருக்கு வந்து நிறையா சொத்துக்கள் இருக்கும். ரெண்டாவது இப்போ அவருடைய மனைவியோட ஒரு டிவோர்ஸ் இஷ்யூ வேறு போயிட்டு இருக்கு. ஆமாம், போயிட்டு இருக்கு. அதனால ஓப்பனாக அவர் வந்து அவருடைய அசட்டை டிக்ளேர் பண்ண மாட்டார், அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம், ஒரு போட்டியிட மாட்டார் அப்படின்னு. பட் அதையெல்லாம் தாண்டி இவர் வந்து தன்னுடைய அசட்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு, எனக்கு இவ்வளோ தான் சொத்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். அண்ட் ஃப்ராங்க் அண்ட் ஃப்ரீ, எனக்கு இவ்வளோ இருக்குது, இது அசையா சொத்து, இது யூனோ ஃபிக்ஸ்ட் அசெட், இம்மூவபிள் அசெட் எல்லாத்தையும் கிளியராக போட்டிருக்காரு. ஐ திங்க் அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் போட்டிருக்காரு. 2024 2025 இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 184,53,56,290 ரூபா வந்து இன்கம் டேக்ஸாக விஜய் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2023-24 வந்து 105,69,24,310. 2022-23 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 198,71,35,440. அப்புறம் வந்து 2021-22 இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். 237,46,49,950. ஐ திங்க் விச் இஸ் வெரி ஹியூஜ்னு நினைக்கிறேன். இது வந்து அவரோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஆமாம், இந்த இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டுன்றது 2020-21 இது கோவிட் காலம் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போ வந்து அவருடைய இன்கம் ரொம்ப குறைவாக இருக்குது. பட் அப்போ 8 கோடி ஃபார் ஹையர் தென் ஒரு நார்மல் சராசரி பண்ணதுன்னா ஹையர், விச் ஐ திங்க் இஸ் குட். ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு. ஏன்னா இது விச் இஸ் வெரி ஹியூஜ். ஏன்னா நம்ம 184 கோடியெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் பே பண்ணுறது அப்படின்றது அதுவும் சரியாக பே பண்ணியிருக்காரு, டிக்ளேரும் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயை பொறுத்தவரையில் அவருடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அதே நேரத்தில் இதுலேருந்து கற்றுக்கொள்வதற்கும் சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் ரிஜி சார் வந்து சொன்னார். இவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாக இருந்திருக்கிறாரு. இவரை பொறுத்தவரையில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. உலகத்தில் போர் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து நம்ம ஹார்ட் அண்ட் மணி அது வந்து சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோவிலேருந்தும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.